கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை ஒவ்வொரு மாதமும் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே திருவிருந்து ஆராதனையிலே நம்ம மத்தியிலே அவ்வப்போது நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மில் ஒருவராக குடும்பமாக வந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற அன்பான நம்முடைய லூக் ஐயா அவர்களும் அருமையான சகோதரி மேரி அம்மா அவர்களும் ஒவ்வொரு மாதமும் வருவது. கடந்த மாதமும் அவர்களுடைய உடல்நல குறைவினாலே தவிர்க்க முடியாத சில காரணத்தினாலே கடந்த மாதம் வரல. இந்த மாதம் வருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக ஆர்வமாக இருந்தார்கள். சாட்சி நேரத்திலே சிஸ்டர் சொன்னது போல் அவருடைய மகன் சென்னையில் இருக்கிறார். அவர் தான் பைக்கில் செல்லும்போது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு இப்போது மருத்துவமனையில் இருப்பதனால அவர் கூட இருக்க வேண்டிய அவசியத்தினால வரல. அதான் ரீசன். அதுக்காக நம்ம ஜெபித்தோம். நீங்கள் தொடர்ந்து அவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆனாலும் சிரமத்தின் மத்தியிலே சகோதரி நம்ம மத்தியிலே வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ஆராதனை கலந்து கொண்டு உங்களை ஆராதனைக்குள்ளே நடத்தி சாட்சியும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தின அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பிள்ளை சத்தம் போடுறதா தெரியுது. அதை அமைதிப்படுத்துங்க. ஒரு சண்டே கிளாஸுக்கு கீழே அனுப்பிச்சிடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம். ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு அழைத்து வாருங்கள். ஏனென்றால் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கான ப்ராக்டிஸ்லாம் தொடங்கிட்டாங்க. இந்த கடந்த வாரத்திலேருந்து அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கான டான்ஸு பாட்டு ப்ராக்டிஸ்லாம் கடந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் சொல்ல வர்றது குறிப்பாக நம்முடைய சபை விசுவாசியினுடைய பிள்ளைகள் அதில் மிக மிக அவசியம் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப ஆசையாக நான் சொல்கிறேன். நம்ம சபையில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும். அவர்களெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக மற்ற பிள்ளைகளை நான் புறக்கணிக்கலை. மற்ற பிள்ளைகளும் வரட்டும். சில நேரங்களிலே இன்னும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்று சொன்னால், சபை விசுவாசிகள் பிள்ளைகள் உட்காந்து வேடிக்கை பார்க்குதுங்க. திடீரென்று சில நாட்களாக வந்து போய் கொண்டிருக்கிற சில பிள்ளைகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அமக்கலமாக அருமையாக அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் செய்கிறதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க செய்யலையே அப்படின்னு எனக்கு வருத்தம். எனவே அந்த பிள்ளைகள் செய்வதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நம்ம பிள்ளைங்க செய்யலைன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். டான்ஸ் ஆட தெரியாவிட்டாலும் ஒரு வசனமாவது சொல்லட்டும். இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எனவே இன்றைக்கு அழைத்து வராவிட்டாலும் வரும் வாரங்களில் அழைத்து கொண்டு நாட்கள் குறைவாக இருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த பிள்ளைகளுக்கான சில காரியங்களை இங்கே சொல்லி கொடுக்குறார்கள். எனவே இங்கே சிறு பிள்ளைகள் யாராவது இருந்தால் கீழே அனுப்பிச்சிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இன்றைக்கு 2 செய்தி அல்ல, இன்றைக்கு ஒரே செய்தி. எனவே எல்லா நேரத்தையும் ஒன்றாகவே சேர்த்து அதே குறித்த நேரத்துக்குள்ளரே நான் இந்த ஆராதனையை நான் முடிக்க விரும்புகிறேன். வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிற வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் மனப்பாடமாக மனசில் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ 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 நிறைய பேர் கவனிக்கலை. நீ கவனித்து கேட்கணும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை தயவு செய்து கவனித்து கேளுங்க. ஏன் கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? கேட்டு எனக்கு என்ன நடக்க போகுது? நீயும்
உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை என்ன செய்யணும்? அதுக்கு கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கொள்ளலாம், நன்றாய் கவனிக்கணும். கவனிக்கணும் தான், நீ நன்றாய் கவனிக்கணும். நீ நன்றாய் கவனிச்சின்னா ஆண்டவர் உன்னை நன்றாக அவரும் உன்னை கவனிச்சுப்பார். இந்த கவனிப்பார் என்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது தெரியுமா? தமிழில் பள்ளியில் பாடம் சொல்லி கொடுக்கும்போது கவனின்னு சொல்கிறாங்க இல்லையா? சில பேர் நண்பர்கள் பேசிக்கொள்ளும்போது கவனிப்பு சரியில்லை எப்படி? அப்புறம் ஒரு விசேஷம், கல்யாண விசேஷங்கள் பந்தியில் பரிமாறிட்டும் போது, என்ன கவனிக்க மாட்டீங்க அப்பா, கவனிப்பா அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இந்த கவனி என்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள், இடத்துக்கு மாறும்போது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, தாலுக்கா ஆஃபீஸில், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், அங்கே அசிஸ்டண்ட்டு சொல்லுவார், நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணினாலும் சரி, நீ வில்லங்க சர்டிஃபிகேட் எடுத்தாலும் சரி, நீ ஜாதி சான்றிதழ் வாங்கினாலும் சரி, வருமான சான்றிதழ், தம்பி போகும்போது ஐயா கவனிச்சுட்டு போ. உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது என்னன்னு, உங்களுக்கு புரியும். என்னது? ஓ, கவனிக்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குது. நிறைய இருக்குதுங்க. இப்போ நான் சொல்ல வருது, நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு. என்னது? இப்போ அந்த வார்த்தையை பாருங்கள், இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேளுங்க, ஏனோ தானோன்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திலே, ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கவனிச்சிடுவார். நான் இப்போ சொன்னேன்ல, ஆண்டவர் உங்களை கவனிச்சிடுவார். ஆண்டவர் உங்களை கவனிக்கணும்னா அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், கவனிச்சிங்கன்னா அவரும் உங்களை கவனிச்சிடுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என் மனதிலே கொடுத்த சில சிந்தனைகள், எண்ணங்கள், பாரம் என்று சொல்லலாம். என்ன பாரம்? அது என்ன பெரிய பாரம் என்று சொன்னால், நிறைய காரியங்கள் உண்டு. நம்முடைய சபையில் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் இருக்க உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். நம்முடைய சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இந்த சபையிலையும் சரி, இந்த சபையில் நடக்கிற ஊழியங்களிலும் சரி, என்ன நடக்குது, ஏது நடக்குது என்று எல்லாமே எனக்கு முழுசாகவே தெரியறது இல்லை. யாரும் அதை என்னிடத்துல சொல்கிறதும் இல்லை. சில காரியங்களை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் எனக்கு தெரியாமையே நடக்குது. சில காரியங்கள் நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியறதே இல்லை, அதை யாரும் சொல்கிறதும் இல்லை. சிலர் அதை சொல்லணும்னு அவர்கள் நினைக்கிறதும் இல்லை. சிலருக்கு அதை சொல்லணுன்ற எண்ணம் தோணவும் இல்லை என்று தான் சொல்கிறாங்க அவங்க. இது ஒரு பக்கம் இருக்கவே, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கலையா, தோணலையான்னு கேட்டால், இதெல்லாமா சொல்கிறது, இதெல்லாமா சொல்லலாம் என்று சொல்லி சிலர் நினைக்கிறார்கள். இது தவறு. நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லும்படி சொன்னதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்பதை வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். நான் சொல்ல வருவது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குதுங்க. சில நேரங்களில் இந்த சபையிலே சில காரியங்கள் நடக்குதுங்க, விசுவாசிக்குள்ளரே சில காரியங்கள் நடக்குதுங்க, எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. கேட்கும்போது அது எனக்கு மிகுந்த வருத்தத்தையும் கவலையும் தரக்கூடியதாக இருக்குது. இப்படி ஒரு காரியத்தை நான் தாமதமாக கேட்ட பிற்பாடு, தெரிந்து கேட்ட பிற்பாடு அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்த்து என்ன சொல்ல, ரொம்ப அலட்சியமாக என்ன சொல்லுவார், இதெல்லாமா போய் உங்கள்கிட்ட சொல்கிறது, இதெல்லாமா போய் உங்கள்கிட்ட சொல்கிறது, நான் இருந்துட்டேங்க என்று சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க. இது தவறு என்று அவருக்கு தெரியவில்லை. இது ஒரு பக்கம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ஒரு சிலர் சபைக்குள்ளறைய, சபையில் இருக்கிற விசுவாசிக்குள்ள ஒருவருக்கொரு அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள், தெரியப்படுத்திக் கொள்கிறாங்க.
அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. அதில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, பாஸ்டர்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்படி சொல்லியே சில காரியங்களை அவங்க பேசிக்கிறதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். எனக்கு தெரியக்கூடாது, என்னிடத்தில் சொல்லக்கூடாது, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவைகளெல்லாம் தவறு, இதெல்லாம் சரியல்ல என்கிற ஒரு சிந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அதெல்லாம் இந்நேரம் அவருக்கு செய்தி போயிருக்கும். இங்கே பாருங்க, அதெல்லாம் இந்நேரம் யாருக்கும் அவங்க சொல்லறதுக்கு ஆள் இல்லை, இதை நம்ம தான் போய் சொல்லணுமா, அதெல்லாம் யாராவது சொல்லிருப்பாங்க. எல்லாம் இந்த மாதிரிலாம் இந்த ஜமாய்க்கிறது, சமாளிக்கிறது, இவை அத்தனையுமே தவறு என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இது முற்றிலும் தவறானது. நான் ஒவ்வொன்றுக்கும் சில ஆதாரத்தை, வசனத்தின் ஆதாரத்தோடு சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன். முதலாவது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். உங்களுக்கு நான் சொல்ல வருது, உங்கள் காரியம் என்னன்றதை நான் உதாரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். யாராவது எனக்கு தெரியப்படுத்துறீங்களா, ஒரு ஃபோன் பண்ணுறீங்களா, என்கிட்ட சொல்கிறீங்களா? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் எல்லாரையும் நான் சொல்லலை. ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லைன்றது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும், யாரும் சொல்கிறது கிடையாது. ஒரு சிலருடைய வீட்டில், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து போயிருப்பார்கள், சண்டையாக இருந்திருக்கும், தெரியாது. இதுக்கு சில பேர் என்ன சொல்ல வேண்டியது, நான் அவங்கள்ட்ட சொன்னேனே, நான் இவர்கிட்ட சொன்னேன், அவர் உங்கள்கிட்ட சொல்லலையா, இவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்படிலாம் நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் நினைப்பதும் பேசுவதும் தவறு என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இது ரொம்ப நாட்களாகவே இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டது. அது எனக்கு பெரிய மனசில் ஒரு மன உளைச்சலும், எனக்கு ஒரு மனதில் ஒரு பெரிய புழுக்கமாக இருந்து கொண்டிருந்தது. இதை என்ன சொல்கிறது, எப்போ சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே, இன்றைக்கு உங்களுக்கு செய்தியை கொடுப்பதற்கு பல வார்த்தைகள் இருந்தாலும் ஆண்டவர் ஆவியானவர் இதை உங்களுக்கு சொல்லும்படி சொன்னதுனால தான் இன்றைக்கு ஒரு செய்தியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பொதுவாகவே நான் 10-15 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசுவது இல்லை. ஏனென்றால் ஐயா அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அந்த நேரம் எனக்கு முழுசு வந்து விட்டதுனால கொஞ்சம் தாராளமாக உங்களிடத்தில் இந்த காரியத்தை பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் இன்றைக்கு அது பேசவும் முடியாது, பேச நினைத்தாலும் பேச முடியாது 10 நிமிஷத்தில். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரிங்க, இப்படி நினைக்கிறாங்க சில விசுவாசி, நினைக்கிறாங்க இதெல்லாம் பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறதா, இதை ஏன் போய் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், ஏன் எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் சொல்லித்தான் ஆகணுமா? இப்படி சில கேள்விகள் மனசுக்குள்ளே சிலருக்கு வர்றது உண்டு. நான் எல்லாரையும் சொல்லலை. ஒரு சிலர் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்னிடத்திலே ஆலோசனை கேட்பதும், அல்லது ஆலோசனைக்காக மட்டுமில்லை, ஜெபத்திற்காக, ஜெப உதவிக்காக என்னிடத்தில் சொல்லுவதையும் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது இவர் நம்ம வீட்டு காரியத்தை தெரிஞ்சுக்கிறதுல இவர் எதுக்கு இங்கே அவ்வளோ ஆசைப்படுறாரு என்று சில தவறாக எண்ணக்கூடும். நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டு காரியத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையோ அடுத்தவங்க அப்படின்ற அர்த்தத்தில் நீங்கள் பார்க்கவே கூடாது. உங்களுடைய சிரமங்கள், பிரச்சனைகள் என்ன என்று எனக்கு தெரிய வரும் பட்சத்தில், நல்லா கவனிச்சிங்க, பட்சத்தில் உங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு ஜெபிக்க முடியும், நம்பர் 1. இரண்டாவதாக உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல முடியும். இந்த 2 காரியமே இல்லாமல் நாமே பார்த்துக்கலாம், நம்மளே விழுந்து நம்மளே எழுந்துக்கலான்றாங்க. நான் சந்தோஷம் என்று சொல்கிறேன். நான் இதில் எனக்கு வருத்தம் எனக்கு கிடையாது, நீங்கள் என்னிடத்துல சொல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு காரியம், எழுந்தால் பரவாயில்லையே, எழுந்திருக்காமல் கிடக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கும் தெரியக்கூடாது, சொல்லவும் கூடாது, நீங்களும் எழுந்திருக்க முடியாமல் இருப்பீங்க. என்னங்க இது, உங்களால் உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ கூட சில பேர் வைராக்கியமாக இந்த செய்தி அவருக்கு காதுக்கு போகாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கிறதுல தான் தீவிரமாக இருக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தில் நான் தீவிரமாக இருக்க விரும்பலை. தீவிரம் வேண்டியது என்ன, அதை எப்படி ஆயிலும் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி ஆயிலும் கூட நோ, அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. அதே சமயத்தில் அவங்களை எப்படியாவது போகட்டும்னு நான் விரும்பலை. அவங்களுடைய நிலைமையை நினச்சி நான் வருத்தப்படுகிறேன். இந்த காரியங்கள் சரியில்லை என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தெளிவடைந்தால் தெளிவு இல்லாதவர்களையும் நீங்கள் தெளிவுபடுத்தக்கூடும். அப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் போது இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உட்கார்ந்துருக்க நீங்கள் எல்லாருமே உங்கள் காரியத்தை மறைக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல. என்னை நேசிக்கிறவங்க, என்னை மதிக்கிறவங்க, என்னிடத்தில் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிற அநேக
விசுவாசிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில சம்பவங்களை கேட்கும்போது எனக்கு துயரமாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. குறிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே எந்த காரியம் நடந்தாலும் அதை என்னுடைய கவனத்துக்கு இங்கே கொண்டு வருவது அது உங்களுடைய கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சபையில் ஒரு தவறு நடக்கிறதா, ஒரு தவறான தவறு என்று சொன்னால் என்ன, தவறான முறையில் 2 பேர் சண்டையிட்டு கொள்கிறாங்களா, இல்லை தவறான பழக்க வழக்கம் இருக்கிறதா, இல்லை வாலிப பிள்ளைகளுக்குள்ள வாலிப பெண் பிள்ளைகள் வாலிப தம்பிமார்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்குள்ளே ஏதாயிலும் காரியங்கள் ஏதாவது தவறாக உங்கள் பார்வையில் படுகிறதா, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். சிலர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, எட்ட போய் தூரம் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால் யாருக்கு என்ன லாபம்? அப்போ அவங்களை திருத்தணும், அதை கரெக்ட் பண்ணுற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் நான் அதெல்லாம் அவர் பார்த்து எனக்கு தெரிந்ததானே. நீங்கள் பார்க்குற அளவுக்கு என்னால் பார்க்க முடியாது. ஆராதனை முடிந்த பிற்பாடு இங்கே நடக்கிற அத்தனை காரியங்களையும் பார்க்குற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கண்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நான் இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் என்னாச்சு? சரி, எல்லாரும் எடுத்து பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம். உங்கள் பைபிளில் இருக்குதான் எடுத்து தயவு செய்து எடுத்து பாருங்கள். சில பேருக்கு ஆமோஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. பக்கம் 1065வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்து உங்கள் கண்ணால் பாருங்கள். சில பேருக்கு இது கண்ணால் இது வரைக்கும் பைபிள் வச்சுருப்பாங்களே தவிர இது எங்கே இருக்குன்னே சில பேருக்கு தெரியாது. எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். அது இன்றைக்காவது எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தம்முடைய, நான் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி சொல்கிறேன், ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம். என்ன சொல்கிறீங்க? இப்போ எங்க ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படிப்பட்டவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா யார்கிட்ட சொல்லிட்டு செய்வாராம்? தம்முடைய ஊழியக்காரர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரோ, சொல்லாமல் செய்ய மாட்டாருன்னு எழுதியிருக்குது. இது சில பேருக்கு தெரியலையே. என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் போய் ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறது. நான் சொல்கிறேன், ஆண்டவரே சொல்கிறாருன்னு போது ஆண்டவரை விட நீங்களாம் பெரிய ஆளா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ ஆண்டவர் அவங்க ஊழியக்காரங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ நானே கேட்குறேன் இந்த கேள்வியை உங்களுக்காக. ஆண்டவர் ஏதாவது செய்யிட்டுங்க, அவர் இஷ்டப்பட்டதை, விருப்பப்பட்டதை, மனசில் பட்டதை அவருக்கு செய்யறதுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. அதை எதுக்கு ஊழியக்காரன்ட்ட சொல்லணுன்றது தான் என் கேள்வி. இப்போ நீங்களும் அதை கேட்குறீங்க, அதை தான் நான் கேட்குறேன். இப்போ அப்போ ஆண்டவரே என்ன செய்கிறாரு? ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா ஊழியக்கார்ட்ட சொல்கிறாருங்க. இன்னொரு வசனத்தை சொல்லட்டுமா? ஆதியாகமும் 18:18. ஆதியாகமும் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? பார்த்தீங்களா? எங்க ஆண்டவர் ஏதாவது செஞ்சுட்டு போட்டுங்க, அவருக்கு இஷ்டம், அவர் இஷ்டத்திற்கு அவர் செய்கிறாரு, அவருக்கு இதை மனசில் பட்டதை அவர் செய்கிறாரு. இதெல்லாம் போய் சொல்லணுமா? நான் எங்கே வரேன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்குள்ளே மனதில் இருக்கிற எண்ணங்களை பற்றி தான் நான் திரும்ப 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 துருவிட்டு வரேன். இதெல்லாம் போய் சொல்லணுமா? நான் அதை தான் நான் திருப்பியும் கேட்குறேன். ஆண்டவர் ஏதாவது செஞ்சுட்டு போட்டுங்க, இது எதுக்குங்க ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? அங்கே வசனம் எப்படி எழுதியிருக்குது?
என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? நான் மறைக்க மாட்டேன். இன்றைக்கு அநேக காரியங்களை மறைக்கிறாங்களே, சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்களே, தீவிரமாக இருக்கிறாங்களே. சொல்லிட்டா சொல்கிறவங்க மேலே கோவப்படுறாங்களே, சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு போய் சொல்லிடாதன்னு வேறு அவங்களுக்கு ஒரு உத்தரவு வேறு போடுறாங்க. ஏன் சொன்னதான் என்னவா? ஏன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். அப்போ இதில் இன்னொரு காரியம் விளங்குது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறீங்களோ அல்லது சொல்கிறீங்களோ அப்போவே அந்த காரியம் சரியில்லை என்று தோன்றுகிறது. அதான் உண்மை. இந்த காரியம், நீங்கள் செய்கிற காரியம், செய்ய போகிற காரியம், ஏதோ ஒரு தப்பு செய்ய போகிறீங்க, தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ஒரு தவறான காரியத்தை செய்ய போகிறீங்க என்பதை தான் இது அடையாளம் காட்டுது. அதனால தான் இது சொல்லக்கூடாதுன்றீங்க. நீங்கள் செய்கிற காரியம் நல்லதாக இருந்து சரியாக இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். யோசித்து பாருங்கள். அப்போ அங்கேயே தடமாறுது. ஆமாம், அது உண்மை தான். இதை போய் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் செய்யாதன்னு சொல்லுவீங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் தடை போட்டுடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு மீறி செஞ்சுட்டா அது ஒரு தவறாக போயிடும். அதாவது தடங்களோடு ஒரு காரியத்தை செய்துட்டா அது தவறுன்ற எண்ணத்தில் சொல்லாமல் செஞ்சுட்டாக்க, சில பேருங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தடை வந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது பாருங்களேன். எங்கேயாவது வெளியில் போகும்பொழுது அவங்கள கூப்பிட்டேன், வெளியில் போகும்போது கூப்பிட்ற பற்றியா என்னது? அப்போ உங்களுடைய எண்ணம் என்னென்னா, அவங்கள கூப்பிட்டதுனால என்ன ஆகிடுதுன்னா, ஒரு அந்த நல்ல காரியம் கெட்டது ஆகிடுதான். இந்த நல்ல காரியம் நடக்காமல் போயிடுமா? பற்றியா நான் போகும்போதே என்னை கூப்பிட்டிய, அந்த காரியம் ஆவலை பற்றியா? இப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்டல் டைப் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு பொருந்தாது. அதே போல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை போய் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அது செய்யாதன்னு வர நம்ம அதை மீறி செய்யணும், செய்யும்போது மீறி செஞ்ச மாதிரி ஆகிடும், காரியம் தடங்கலாம். அப்போ நீ என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதில் நீ தீவிரமாக இருக்கிறன்றது தெரிய வருகிறது. அதுதானே உண்மை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறது இல்லை. உண்மையாக நம்ம ஒரு யதார்த்தமாக இது கர்த்தருக்கு சித்தமாக, கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கணுன்ற எண்ணமாக இருந்தால் கர்த்தரை கேட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம செய்ய விரும்புவோம். ஏன் நிறைய பேர் கேட்கறது இல்லை என்று சொன்னால், தடுத்துட்டா, நிறுத்திட்டா, வேண்டான்னு சொல்லிட்டா, ஏங்க அப்படி எப்படி இருக்கக்கூடாது எப்படி அப்படின்னா அதை அப்புறமா போய் சொல்லிக்கிறான். இங்கே பாருங்கள், எப்பறமா இவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், போக வேண்டிய காரியங்கள், என்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லலேன்னு நீங்கள் நினச்சிப்பீங்கள்ல, இது தாங்க நடந்துச்சுங்க. எப்போ உங்கள் காரியத்தை முடிச்சுட்டு வந்து, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்களா, எதையுமே மனசில் வச்சுக்காமல் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டாங்களா அவங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். இப்படிப்பட்ட சாரியங்கள் சில பேர்கிட்ட இருக்குது. இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை இன்றைக்கு வேதத்தின் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஆவியானவர் எச்சரிக்கை விரும்புகிறார். இன்றைக்கு விளையாட்டுத்தனமாக ஏனோதானோ என்று சிலர் எண்ணிக்கொண்டு சிந்தித்து கொண்டு சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஆண்டவரே அவர் செய்கிற காரியத்தை யார்கிட்ட சொல்லிட்டு செய்வேன்னு சொல்கிறாரு? யார்கிட்ட சொல்லுவார்? ஊழியக்காரர்கிட்ட. 2 இடத்துல பார்த்தோம். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, அங்கே பார்த்தோம். ஊழியக்காரர்கிட்ட சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர், அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனை நம்பி இருக்கிற ஆண்டோட இயேசு அப்பா பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிற நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துலையும் ஊழியக்காரரிடத்துலையும் சொல்லிட்டு செய்யணும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேங்க. அடுத்தது, நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, கர்த்தரே என்னிட்ட என்ன சொல்ல முடியாது இல்லையா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக என்னை ஒரு ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். நான் வசனத்தின்படி நான் பேசுகிறேன். அந்த கர்த்தரே என்ன செய்கிறாரா? நான் என்னை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள, என்னை போல ஊழியக்காரர்களிடத்தில் சொல்லிட்டு தான் செய்கிறார். அப்போ இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இப்போ சொல்லுங்கள், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேங்க, நான் பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேங்க, நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேங்க அப்படின்னு அதில் சில சமாளிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஏன் நீ கர்த்தர்கிட்ட சொல்லுப்பா, நான் வேணான்னு சொல்லு, கர்த்தர்கிட்ட சொல்லு, ஊழியக்காரன்னு சொன்னியா? இதில் சில தந்திரமான விசுவாசி இருக்குதுங்க. இங்கே பாருங்க, அதையும் சொல்லிடணும்ல. நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன்,
கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருல நான் இருந்தேன், கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படி. அப்பா, இது நம்மளை தாண்டினால இதெல்லாம் என்னது? ஓ, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, நீங்கள் தான் ஜெபிக்கிறவங்களாச்சா, கர்த்தர் உங்கள்கிட்ட அப்படி. அதுக்கும் நான் வசனம் சொல்கிறேன். இப்படிலாம் ரொம்ப விவரமாக பேசி ரொம்ப புத்திசாலின்ற நினப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க சில பேர். அவங்க நினப்பு என்னென்னா, எப்படி ஒரு கேள்வி கேட்டு மடக்கிட்டேன் பார்த்தியா, பாஸ்டர் வாயை மூடிட்டு கம்முன்னு போயிட்டார் பார்த்தியா, அப்படின்ற ஆள்லாம் இருக்கிறாங்க. இப்படி சொல்லுவாரன்னு எல்லாத்துக்கும் நான் வேதத்தில் இருக்கிற வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நான் சில காரியத்தை சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்லிட்டு செய்தால் என்ன ஆகும், சொல்லாமல் செய்தால் என்ன ஆகும் என்பதற்கு நான் ஒரு சம்பவத்தை, நான் 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது பார்க்கலாம். அப்பா இந்த ஃபேன் ஆஃப். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். சாரி 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுங்க சீக்கிரமாக. அதில் 20லேருந்து 27 வரைக்கும் உள்ள ஒரு சம்பவத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20லேருந்து 27 வரைக்கும். வாசிப்பதுக்கெல்லாம் இப்போ நேரம் இருக்காது, நேரமாகி ஓடிடுது. நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 472வது பக்கம். எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். கடந்த உபவாச ஜபங்களிலும் நாங்கள் இதை பற்றி தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த சபையாருக்கும் இது அவசியம் என்பதனாலே இந்த நேரத்தில் நான் இந்த குறிப்பையும் உங்களுக்கு இதை சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். எலிசா என்கிற தீர்க்கதரிசியை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எலியாவுக்கு அடுத்தபடியாக வந்த இரட்டிப்பான வரத்தை பெற்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலிசா. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய பெரிய கோரிக்கை அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தான், ஒரு வேலைக்காரன் இருந்தான். அங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் என்று எழுதியிருக்கிறது. எனவே இந்த எலிசாவை கொண்டு ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது, நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி, ஒரு நாட்டினுடைய ஒரு பெரிய படையினுடைய தளபதியாக இருந்தவன். அவனுடைய உடம்பு பூரா குஷ்டரோகம் இருந்து எலிசாவிடத்தில் வந்து அவன் சுகம் பெற்றுக்கொண்டு போகிறான். இது ஒரு சம்பவம். இப்படி போகும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததை நினைத்து அந்த நாகமான் என்கிற அந்த படை தளபதி அந்த எலிசாவுக்கு எதையாயிலும் கொடுத்தே ஆகரும் என்கிறதான ஒரு கட்டாயத்தின் பேரிலே காணிக்கையையும் பண்டமும் பொருளையும் பொன்னையும் எல்லாவற்றையும் கொடுக்க வருகிறான். எலிசா தீர்க்கதரிசி அதை வேண்டான்னு சொல்லிட்டார். அதை நிராகரிக்கிறார். எனக்கு இந்த காணிக்கை வேண்டாம் என்று அவன் வருந்தி, அங்கே எழுதியிருக்குது, அவன் வற்புறுத்தி சொல்லி பார்க்குறான், வேண்டவே வேண்டாம், எடுத்துகிட்டு போன்ட்டார். அப்படி இருக்கும் பொழுது இதை இந்த வேலைக்காரன் எலிசா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னடா அது, இந்த மனுஷன் இப்படி கொண்டாந்து கொடுக்குறத வானான்றார, இவருக்கு வேணான்னு போகலாம். நான் ஒரு புள்ளக்குட்டிக்காரன், நான் இங்கே கிடக்கிறேன், வாங்கி என்னட்டையாவது இதுக்கிட்ட கொடுத்துருக்கலாமே, என்னட்டையாவது செய்யாமல் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு அவன் வயிறு எரிஞ்சு நிற்கிறான். யார்? கேயாசு. அங்கே எழுதியிருக்குது பாருங்க 20வது வசனத்தில், தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று அப்படின்னு அவன் தீர்மானிச்சிட்டான். பார்த்தான், என்ன இது வானாரு, சரி நம்ம போய் நம்ம வாங்கிப்போம், உங்களுக்கு வேணா எனக்கு என்ன அப்படின்ற எண்ணத்தில் தான் போகிறான். அங்கே போயிட்டு என்ன செய்கிறான், அவனை சந்திக்கும் பொழுது அந்த நாகமானையும் ஓடி வர்றதை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்த ரதத்தை விட்டு கீழே இறங்கி, என்னப்பா செய்தி, என்னப்பா ஓடி வரே என்னென்ன ஒரு பதட்டத்தோடு கேட்க, அவன் சும்மா ஒரு டூப்பு விடுறான். இப்போ தான் 2 பேரும் வந்தாங்க எங்கள் எஜமான்கிட்ட பார்க்குறதுக்கு, நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கள்ல அதில் கொஞ்சம் 2 கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னார் ஐயான்னு போய் சொல்கிறான் இவன் வாங்கிக்கிறதுக்கு. இதை கேட்ட உடனே, ஐயோ 2 என்னப்பா 4 வாங்கிக்கப்பா என்று சொல்லி, நீ ஏன்ப்பா சுமக்கணும் என்று சொல்லி அதுக்கு 2 வேலைக்காரனை அனுப்பி அதுக்கு 2 கழுதையை அனுப்பி இவனை பரிவாரத்தோடு அனுப்பி வைக்கிறான். மரியாதையாக அந்த நாகம்மா ரொம்ப சொகுசாக வந்துக்கிட்டு இருக்கார் ஜோரா. வந்த உடனே எலிசா இருக்கிற இடத்துல வந்த உடனே என்ன சொல்கிறான்,
கம்முன்னு வந்தவங்கள நீங்கள் போப்போ இதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுவிட்டு என்னது 25வது வசனத்தை பாருங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று சொல்றான். மறைச்சிட்டான் பாருங்க, போனதையும் வந்ததையும். அப்புறம் அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கவனிங்க, இது ரொம்ப ஒரு துயரமான ஒரு ட்ராஜடி ஸ்டோரி, ஒரு துயரமான சம்பவம். இது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் மேலோட்டமாக நினைக்கும் போது என்னங்க இது ஒரு புள்ள குட்டிக்காரன், இவர் வேணான்னாரு, அவன் ஏதோ ஆசைப்பட்டான், அவனுக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்குது, ஏதோ அவ்வளோ ஆசை வச்சுட்டான், அவன் ஏதாவது வாங்கிட்டு போகணும், விட்டுட்டு போக வேண்டியதானங்க. ஏங்க இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? யாரை சொல்கிறேன்? எலிசாவை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக, உங்கள் சார்பாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னங்க இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகாது. உண்மை பெரிய தீர்க்கதரிசின்னு வேற சொல்லிக்கிறாரு, பெரிய ரெட்டி போன வரம் வாங்கினாராம், எலியாவோட ஒரு பெரிய தீர்க்கதரிசியா. ஒரு நல்ல ஒரு பெரிய மனசே இல்லை பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டாருங்க அவர். இப்படி ஒரு சாபம் போட்டு இப்படி என்னாச்சு, இப்போ அவன் குடும்பம் சந்ததி எல்லாமே என்னாச்சு, குஷ்டரோகி. என்னங்க இது, இந்த காரியம் எனக்கு விளங்கலைங்க. எங்க ஒரு சொல்லாதது ஒரு குத்தமாங்க, எங்க ஒரு சொல்லாதது ஒரு குற்றமாங்க. இதை தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. பேசலை, உங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா, இதெல்லாம் போய் சொல்லணுமா, இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு பெரிய தப்பா? நான் ஒன்று சொல்கிறேங்க, இது ஒரு பெரிய தவறாக இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். அவன் போனதோ வாங்கினதோ கூட தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் செய்த காரியத்தை மறைத்தது தான் தப்பு. இவன் போனதை வந்ததை ஒழுங்காக சொல்லியிருந்தால் பொழைச்சி போடான்னு சொல்லி விட்டுருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. அதை விட்டுவிட்டு இவருக்கு எங்கே தெரிய போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் எங்கேயுமே போகலைன்னு சொல்கிறான். அவன் போய் செய்த காரியத்தை அவன் மறைக்கிறான். சரிங்க, மறைச்சிட்டான். இப்போ யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அப்போ என்ன இங்கே அடுத்த கேள்வி, ஏங்க என்னங்க இது கேள்வியாக இருக்குதுங்க, எங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களே, அதான் உங்களுக்கு தான் தெரியுது இல்லை? இங்கே பாருங்க, அதான் உங்களுக்கு தான் தெரியுது, அப்புறம் என்ன? தெரிந்தோ தெரியலையோ, நீங்கள் தெரியப்படுத்தாவிட்டால் கர்த்தர் தெரியப்படுத்திடுவார். ஞாபகம் வச்சுங்க, புரியுதான்? இங்கே இந்த சம்பவம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ இவன் கேயாசி எலிசாவிட்ட சொல்லியிருந்தா மேட்ரு முடிஞ்சிருக்கும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு ஒரு வாழ்க்கையில், நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சம்பவத்தை உங்களுடைய ஊழியக்காரிடத்திலே சொல்ல விரும்பாமல் அதை மறைக்கிறீங்க என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? அதை சரி கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். நீங்கள் உடனே அப்புறம் என்னங்க அதான் வெளிப்படுத்திட்டார்ல அப்படின்னு நீங்கள் ஹாயாக காலர் தூக்கி விட்டு போக முடியாது. நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா பொழைச்சிங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களாக சொன்னீங்கன்னா பொழைச்சி போங்க. நீங்கள் சொல்ல அதான் அவர் தெரியுமே அப்படின்னு ஒரு தெனாவூட்டில் போகணுன்னா கேயாசி நிலைமை தான் ஆகும். சும்மா அதையும் இதையும் கொண்டாந்து முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போடுற மாதிரி எங்கே கொண்டாந்து எங்கே ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொரு சம்பவத்துக்கு வரேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரம் வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும், வேதத்தை படித்தவருக்கு நன்றாகவே புரியும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய காலத்தில் சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வீடு நிலம் காணி பூமி என்ன இருக்கோ அத்தனையும் விற்றுட்டு, எல்லாத்தையும் விற்றுட்டு,
எல்லாத்தையும் கொண்டாந்து சபையில் கொண்டாந்து சபையாரிடத்தை கொண்டாந்து பொதுவாக வச்சுட்டாங்களாம். இது அங்கே ஒரு நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் இது. அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. சீஷர்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்களுக்கு எனக்கு என் வீடு என் நிலம் என் சொத்துலாம் கிடையாது, எல்லாம் அவங்கவுங்களுக்கு சொத்து நிலத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு கொண்டாந்து என்ன செஞ்சிட்டாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டு அங்கே என்ன செய்தாங்க, எல்லாரும் பொதுவாக அனுபவிச்சாங்களாம். இந்த அடிப்படையில் இந்த சித்தாந்தத்தில் எழுந்தது தாங்க பொது உடைமை என்கிற கம்யூனிசம் என்கிற ஒரு கொள்கை கோட்பாடு உருவாதுக்கு காரணமே இங்கே தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. இனிமேல் காரல் மாரல்ன்றான் சொல்கிறாங்களே ரஷ்யாவில், அவர் எங்கேருந்து வந்தது, இதிலேருந்து வந்தது தாங்க பொது உடைமை. யாருக்கும் எதுவுமே தெரியாது, தனி ஒரு மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் பொது இடத்துல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவங்கவுங்களுடைய வீட்டில் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. சரிங்க, கொடுக்கட்டும். அப்படி இருக்கும்போது ஒரு புருஷன் மனைவி, யார், அனனியா சப்பிரால் என்கிற ஒரு புருஷன் ஒரு மனைவி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க வீட்டையும் நிலத்தையும் விற்றுட்டு பணத்தை கொண்டு வந்து எல்லாரை போலவே மற்றவங்க செய்கிறத போலவே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்க வந்தார்கள். கொடுத்தும் விட்டார்கள். கொடுத்ததை வாங்கி காணிக்கைப்பட்டியில் போட்டுக்கிட்டு ஜபம் பண்ணிட்டு போக வேண்டியதாயே அந்த பேதுருக்கு வேலை. அங்கே என்ன கேட்குறாரு பேதுரு, அவனை நோக்கி என்ன கேட்குறாரு, அதை விற்கும் முன்னே இல்லை பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை 8வது வசனத்துல வாங்க. பேதுரு அவளை நோக்கி, அதாவது புருஷ மனைவி 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. புருஷ மனைவி 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. எதில், பொய் சொல்கிற விஷயத்தில். என்ன நடந்தது, புருஷங்காரன் வந்தான், அங்கே நடந்துட்டா போட்டிருக்குது. இதை சொன்ன உடனே அங்கே எழுதியிருக்குது என்னது, இந்த வார்த்தையில் கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டாயா. இதை சொன்ன உடனே அதே இடத்துல விழுந்து செத்துட்டான். முடிஞ்சு கதை. அடுத்தது மனைவி வரா, கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன போன புருஷனை காணுமேன்ட்டு பேதுரு கேட்குறாரு. இது எதுவுமே தெரியாது அவளுக்கு. தேடி வந்தவர்கிட்ட கேட்குறாரு பேதுரு, என்ன கேட்குறாரு, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், ஏமா இவ்வளவுதான் விற்றீங்களான்னு கேட்குறாரு. எனக்கு சொல்லு என்றான். அவள் ஆம் என்றாள். பேதுரு அவளை நோக்கி என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். போதும், முடிஞ்சிச்சுங்க கதை. இந்த சம்பவத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது நிறைய பேருக்கு தெரியும், அதில் உள்ள காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. எங்க அவங்க எவ்வளவு தான் விற்கிறாங்க, எதையாவது கொடுக்குறாங்க, இவர் ஏங்க இந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்கள் தப்பாக இப்படி தான் சில பேர் தப்பான கண்ணோட்டத்தில் தாங்க பேசுகிறது தாங்க நிறைய பேருக்கு உதிக்குது. எப்போ பார்த்தாலும் அது குதர்க்கமாகவும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாகவும் குறை சொல்லும்படியாகவும் பேசுவதற்கு மட்டும் நிறைய பேருக்கு ஞானம் அப்படி கண்ணு திறந்து கிடக்குதுங்க. அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே அதில் மறைந்திருக்கிற உண்மையும் அந்த நோக்கத்தையும் சிந்திக்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப குறைவான அறிவு என்று நான் சொல்லுவேன். தெளிவாக நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வேணால் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, இதை விற்கிறதுக்கு 4வது வசனம் இருக்கு பாருங்க, இதை விற்கும் முன்னே அது உன்னுடையதான் இருக்கவில்லையா. இந்தாம்மா, நீ விற்றதுக்கு அப்புறம் கொண்டாந்து இந்த காசை கொடுக்குறப்ப, விற்கிறதுக்கு வந்தே அது ஒன்றுதுமா, ஓன் வீடு ஓன் நிலம் ஓன் பணையா, விற்கிறதுக்கு முந்தையும் ஒன்று தான், விற்றதுக்கு அப்புறமா ஒன்று தானே. இது யோசித்து பாருங்க, இது யாருது, இது அவங்களுது, அவங்க சொந்தமானது. இதை எதுக்கு ஒளிச்சு மறைச்சி பொய் சொல்லி நீ செய்கிறன்றது தான் அவருக்கு கேட்குறாரு. புரியுதா உங்களுக்கு? நான் இவ்வளோ ரூபாய்க்கு விற்றேன், எனக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு செலவுக்கு இவ்வளோ வேணும், நான் இவ்வளோ வச்சுக்கிட்டேன், இவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சிச்சு கதை. நான் சும்மா கற்பனையாக பேசுகிறேங்க. அதை விட்டுவிட்டு நான் இவ்வளோ தான் விற்றேன்னு நீ போய் சொல்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தத்தை அதில் காட்டுதுன்னா, நாங்கள் எல்லாரை போலவே நாங்களும் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், எல்லாரை போலவே ஊர் உலகத்தில் போலவே நாங்களும் நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுல தான் நீ குறியாக இருந்திருக்கே தவிர, நீ செய்த காரியத்தை மறைக்கிறன்றது தான் அங்கே தவறாகப்படுகிறத தவிர பணத்தை எடுத்துக்கொண்டது தவறல்ல. அவங்க பணத்தை வச்சு கொண்டது தவறே கிடையாது, அதை மறைத்தது தான் தவறு. நல்லா யோசித்து பாருங்கள். சரி, இப்படி இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், எவ்வளோக்கு விற்றதுன்னும் பேதருக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க எடுத்து வச்சதும் பேதருக்கு தெரிஞ்சு. பத்தியா 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 இவர் என்ன செய்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டே நம்மள்ட்ட போட்டு வாங்குறாரு, தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேங்க,
தெரியுதோ தெரியலையோ, இங்கே பாருங்கள், நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ஒழுங்காக சொல்லிட்டோன்னு சொன்னால், நீங்கள் சொல்ல தவறும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லிடுவார். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறதுக்குள்ளற, ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்குள்ளற நாமவே போய் இந்த நிறைய பேர் இந்த கொலை சேவன்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இப்போல்லாம் நடக்க ரொம்ப சர்வசாதாரணமாகவே என்ன பண்ணுறோம், வெட்டிட்டு நேராக கத்தி எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. உண்டா இல்லைங்களா? சில பேர் கோர்ட்டில் போய் நேராக போய் அது என்னது, அது என்ன சொல்கிறது, சரண் அடைஞ்சிடுறது. நான் தான் வெட்டினேங்க, இதை பாருங்க கத்தியோட. சில பேர் தலையே எடுத்துகிட்டு போகிறான், பார்த்துருப்பீங்க நியூஸில். வெட்டின தலையோடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்போ என்னது, இதை பாருங்க, நான் செஞ்சது தவறு தான், நான் மறைக்கலை, நான் எங்கேயும் ஓடி ஒளியில், நீங்கள் ஒன்று எனக்கு தேட வேணாம், நானே தேடி வந்துட்டேன். அதனால் அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறது இல்லை, அவனை யாரும் தண்டிக்காமல் விடவும் இல்லை. ஆனால் வித்தியாசமான காரியம், நான் இதே தான் இங்கேயும் சொல்ல வரேன். அதுபோல் நாம் செய்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நேரடியாகவே நம்ம கர்த்தரிடத்திலையும் கர்த்தருடைய ஊழியக்காரத்தையும் சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றேன். இதை நம்ம மூடி வச்சு மறைக்கும் போது தான் அது வேலை கொடுக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் என்ன செய்கிறாரு, இங்கே பாருப்பா, மேற்படியால் இங்கே வந்திருக்குது, இன்னென்ன விஷயம் இப்படி இப்படி இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துவார். அப்புறம் என்னங்க, அதை தெரிஞ்சு போச்சுங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விவகாரமே இருக்குது. இப்போ 2 காரியத்தை நான் சொன்னேன். எலிசாவுக்கு இந்த காரியம் தெரிஞ்சிருந்தது தான், தெரிஞ்சதுனால என்ன நடந்ததுன்றது தான் முக்கியம். கேயாசியோட நிலைமை என்னாச்சு, அவன் வம்சமே போயிடுச்சு. இங்கே நான் பார்க்குறோம், இந்த 2 பேருடைய நிலைமை என்னாச்சு, குடும்பமே போச்சு. இது தேவையா? இப்போ சொல்லுங்கள். அப்போ நாம் சொல்ல விட்டால், நான் அதை தான் சொல்ல இந்த 2 இடத்துலையும் பார்க்கும்போது, நாம் சொல்ல விட்டால் கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார். அடுத்து காயின்ட்டு வரேன். இப்போ அப்புறம் என்ன, உங்களுக்கு தான் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்களை போட்டு வாங்குறீங்க, எங்களை போட்டு வாடிட்டு இருக்கீங்க? சரி, உங்களுக்கு அவரே சொல்லட்டும். சில பேர் நான் சொல்கிறது கேளுங்க, எல்லாத்தையும் ஆண்டு சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஊழியக்காரன் சொன்னால், ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னால் என்ன உண்டு, எல்லாம் தெரியும் என்று நான் சொன்னேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன், ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில், நீர் உங்க வீட்டில் இருக்கிற பள்ளி அறையில படுத்து தூங்குற உன் ரூம்ல அறையில பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இந்த எலிசா இருக்கானே, இங்க பாருங்க, அதை ஒருத்தன் போய் சொல்கிற விதமாக நான் சொல்கிறேன். இந்த எலிசான்னு ஒருத்தர் இருக்கார, ஐயோயோ அவர் லேஸ்பட்ட ஆள் இல்லைங்க, சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. இங்கே பாரியா, உன் வீட்டுக்குள்ளற, உன் ரூமுக்குள்ளே கதவை சாத்தி தாப்பா போட்டுக்கிட்டு, உன் அறை வீட்டுக்குள்ளற, உன் பள்ளி அறையில், நீ படுக்க அறையில் நீ என்ன பேசுகிறன்றது கொண்டு அவனுக்கு தெரியும். அது கொண்டு அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஐயோயோயோ அவன் சாதாரண ஆள் இல்லைங்க. யார்? எலிசா. இப்போ இந்த வசனத்துக்கு பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ பெரிய வெளிப்பாடா என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. இதை வைத்து கொண்டு தான் சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் என்னங்க ஊழியக்காரர்னா அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே அவருக்கு தான் தெரியணும் போட்டிருக்குது, அப்போ இவருக்கெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் நாங்கள் போய் சொல்லணுமா, இதை போய் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கணுமா? அடுத்த கேள்வி. சில பேர் இதை எங்கள் சொல்லணுன்றீங்க, அவரே பார்த்து தெரிஞ்சுட்டுங்க போங்க. சிலருடைய காரியங்கள் சொல்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டேன், ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் சொன்னேன். அதுமாரி ஆண்டவர் சொல்லாமலே சில காரியங்கள் ஊழியக்காரருக்கு வெளிப்படுறது, அதுவும் உண்மைதான். அதே சமயம் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லாமல் இருப்பாங்க என்பதற்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். பாருங்கள், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். என்னங்க இது இப்பதான் படிச்சோம். பள்ளி அறையில் இருக்கிறது கொண்டு எலிசாவுக்கு தெரியணும், இப்பதான் எழுதியிருக்குது.
இப்போ இங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இது ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். அதை விவரித்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் ஏற்கனவே இது குறித்து ஒரு செய்தியும் கொடுத்தாச்சு. எலிசா எப்பொழுதெல்லாம் அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த அம்மா வீட்டில் தான் தங்குவார். அவர் இதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம், நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். எப்போ வந்தாலும் அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த அம்மா வீட்டில், எந்த அம்மா வீட்டில், இந்த சூனேமியால் என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டுக்கு தான் வருவான், அந்த வீட்டில் தான் தங்குவான். அந்த அம்மா இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, அடாடா இவர் நல்ல மனுஷன், ஒரு உத்தமன், ஒரு பரிசுத்தவான தெரியாரு, இப்படி வந்து இப்படி திண்ணையிலையும் தெருவிலையும் உட்காந்துட்டு இப்படி போகிறாரே என்று சொல்லி அவருக்கு தனியாக ஒரு ரூம் ஒன்று, மாடியில் ரூம் ஒன்று போட்டு அவருக்கு மேஜை, கட்டில், நாற்காலி எல்லாம், குத்துவலுக்கு எல்லாம் வச்சு வந்தால் போனால் தங்குறதுக்கு அடாடா என்ன ஒரு கவனிப்பு பாருங்கள் இந்த அம்மா செய்ததை. இப்படிலாம் செய்ததை பார்த்துட்டு இவருக்கு ஒரு அசந்து போய் என்ன பண்ணிட்டாரு, யாரு, எலிசாவுக்கே ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா இந்த அம்மா நம்மளை இந்த அளவுக்கெல்லாம் விசாரிச்சு கவனிக்குதுன்னு சொல்லி அவருக்கே அவங்க மேலே ஒரு இறக்கம் வந்து, சரி இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணுமே என்று சொல்லும் பொழுது, உனக்கு ஏதாவது செய்யணுமா என்று கேட்டால் இந்த அம்மா எனக்கு எதுவுமே வேணான்னுது. இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, குழந்தையே கிடையாது. கேட்கும்போது அது இல்லைன்னு, எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கவே, இந்த வேலைக்காரன் இருக்கான் பாருங்கள், கையாசி, அவனுக்கு எல்லாமே தெரியுது பாருங்கள். இங்கேயும் அந்த இடத்துல தான் அவன் நைஸாக காதோடுன்னு சொல்கிறான், ஐயா இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லையா? ஐயோ இவனுக்கு அப்படி தூக்கி வாரிப்பாள். அடாடா இது நமக்கு இம்மா நேரம் வந்து போயிடும் தெரியவே இல்லையே, அவன் கவனிக்கவே இல்லையே. இத்தனை நாள் வந்திருக்கானே, எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு இருக்கா, பையன் இருக்கான்னு ஏதாச்சும் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும், இல்லை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்த மாதிரியும் தெரியல, கேட்ட மாதிரியும் தெரியல, இவனுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கிறதாக எனக்கு தெரிய வருகிறது. அதுக்கப்புறமா தான் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை இருக்கணுமா? ஐயோ அந்த அம்மா சொல்லுது, நான் எனக்கெல்லாம் வயசாகிட்டு போயிட்டு வந்திருந்தேன். இல்லை நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஆதங்கத்தில் என்னென்னா, இந்த அம்மாவுக்கு ஏதாயிரம் நன்மை செய்யணுன்ற எண்ணத்தில் தான் அவன் செய்தும் போயிட்டான். செய்த பிற்பாடு அவனுக்கு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து சில 4-5 வயது வரைக்கும் அந்த பிள்ளையும் வளர்ந்தது. அந்த தாயோடு விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் அந்த பிள்ளை நோவு தாயினுடைய மடியிலேயே செத்து போயிடுச்சு. செத்து போனதுக்கப்புறமா இந்த அம்மா என்ன செஞ்சுது, யார்கிட்டையும் சொல்லலை. அது தெரியுமா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், 20வது வசனம், 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிட்டு தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வருவதற்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு ஆள் எனக்கு அனுப்புங்க, ஒரு கழுதையும். அப்பெல்லாம் வாகன வசதி இல்லைல்ல, அதனால நம்ம என்ன ஒன்று இப்போ உடனே என்னது, ஆமாம், உடனே டாக்ஸி புக் பண்ணுமா, ஆட்டோ புக் பண்ணுமா, ஃபோன் பண்ணால் வந்துடுது பாருங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி ஓலெல்லாம் புக் பண்ண முடியாதுங்க, அப்போல்லாம் கழுதை தான். அதனால் ஒரு கழுதை என்ன செய்கிறாங்க, ஒரு கழுதையும் ஒரு ஆள் சீக்கிரம் அனுப்புவான்னு. அவன் என்ன கேட்குறான், எங்கே போகிற, எதுக்கு போகிற, ஏன் போகிறேன்னு கேட்குறான். இருக்கா? அப்பொழுது அவனு கேட்குறான், இது அமாவாசை இல்லை, ஓய்வு நாள் இல்லையே, எதுக்கு இப்போ நீ அங்கே போகிறேன்னு கேட்கும்பொழுது அதற்கு அவன் என்ன சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் போய் சொல்கிறேன்றான். அங்கே பாருங்கள், அப்போ கூட தன் பிள்ளை இறந்தது சொல்லவே இல்லைங்க. அடாடா, இப்போ யோசித்து பாருங்கள், இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ காலம் கழித்து ஒரு பிறந்த ஒரு பிள்ளை திடீர்னு இறந்து போயிடுச்சுன்னா எவ்வளோ துக்கம், எவ்வளோ துயரம், எவ்வளோ வருத்தம், எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். தன் புருஷன்ற கூட சொல்லாமல் அங்கேயும் மறைச்சி வச்சு விட்டு, வீட்டில் வச்சு பூட்டி விட்டு, கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு சவாரி போயிட்டு இருக்கிறாள். எங்கே போகிறாங்க? எலிசாவை பார்க்க போகிறாங்க. போதும், எங்கே போகிற பார்த்தீங்களா? போகும்போது தான் தூரத்தில் எலிசா பார்த்துட்டு சொல்கிறான், என்ன அந்த அம்மா வர மாதிரி தெரியுது, ஓடு 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 ஓடு, சீக்கிரமாக ஓடி போய் என்ன செய்ய எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று என்ன கதைங்க இது? எங்கள் புள்ள செத்து போய் அவன் பிரித்து கேட்குறான். பாரு, உன் புருஷன் நல்லா இருக்காரா, உன் புள்ள நல்லா இருக்குதா, நீ நல்லா இருக்கியா, ஒட்டு மொத்தமாக நல்லா இருக்கியான்னு ஒரே வார்த்தையில் கேட்கறத பிரித்து கேட்டிருக்கிறான். அது எல்லாத்துக்கும் சேர்ந்து எல்லாம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோன்ட்டுது. இது என்ன அழுத்தமான அம்மா போடுறோங்க, இது நாங்கள் சுகமாக தான் இருக்கேன்னு சொல்லுது. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், இந்த விஷயம் இவ்வளோ நேரம் வரைக்கும் யாருக்கு தெரியல.
யாருக்கு தெரியல? எலிசாவுக்கு தெரியலன்னு நான் சொல்ல வர்றேன். புருஷன் கடந்தா போல இருங்க. இப்போ நான் சொல்ல வந்தது ஒரு தீர்க்கதரிசி அரை வீட்டில் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுறது முதற்கொண்டு தெரியும் என்று சொல்லப்படுகிற எழுதியிருக்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு இந்த ஒரு சாவு செய்தி தெரியலன்னாக்கா நம்ம மனசு ஏற்றுக்குதா என்றதான் என் கேள்வி. இன்றைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாதா, இதெல்லாம் அவருக்கு இன்னும் தெரியாமல் தெரியலனாக்கா நாங்கள் ஒத்துக்குமான்னு சொல்லி எத்தனை பேர் ஊழியக்காரர்களை சாடுறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியலன்னாக்கா நாங்கள் ஒத்துக்க முடியாதுங்க. ஒரு ஊழியக்காரருக்கு இதெல்லாம் தெரியறது இல்லையா? ஒரு தீர்க்கதரிசிக்கு இதெல்லாம் தெரியறது இல்லையா? நான் திரும்ப எலிசாவை பார்த்து நான் கேட்குறேன், இப்போ ஒரு தீர்க்கதரிசியா உட்காந்துருக்கியா, என்னையா பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க? பருவத்தில் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கியா? என் வீட்டில் நீங்கள் சொல்லி பிறந்த பிள்ளை இது, பிள்ளை செத்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்யா, நீ சரியான ஊழியக்காரன் இல்லை, நீ ஜெபம் பண்ணவே கிடையாது, நீ ஒரு உண்மையான தீர்க்கதரிசியே கிடையாது. அப்படியா அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. யோசித்து பாருங்க. இந்த அம்மா என்ன, அப்போ இந்த சம்பவத்திலேருந்து நம்ம என்ன தெரியுது? ஏன்னா எலிசாவுக்கு தெரியவே இல்லைங்க. இதை நீங்கள் உணரணும், நீங்கள் ஒத்துக்கணும், முதல்ல அது நீங்கள் புரிஞ்சிக்கணும் முதல்ல. அப்போ நமக்கே இந்த காரியம் புரியாமல் தான் இருக்குது. என்னடா அது எல்லாம் தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசிக்கு டக்குன்னு ஒரு பார்த்த உடனே, ஒரு முகத்தை பார்த்த உடனே, சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, சில பேரை பார்த்தோம், யாராவது வராங்கன்னா ஒரு முகத்தை பார்த்தது, குறிப்பை பார்த்து சின்னத்தை சொல்லுவோம், நீங்கள் ஏதோ மனசு துக்கமாக இருக்கீங்க, ஏதோ மனசு ஏதோ கஷ்டமாக இருக்கீங்க, ஏன் என்ன பிரச்சனை, ஏன் உடம்பு சரியில்லையா அப்படி நம்ம கேட்குறோமா இல்லையா? ஒருத்தவங்க முகம் வாடலாக இருந்தாலே ஏன் உடம்பு சரியில்லையா நம்ம கேட்குறோம். இப்படிலாம் ஒரு சாதாரண ஒரு மனுஷனே ஒரு சாதாரண நிலையில் ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு குறிப்பை உணர்ந்து கொள்ளுகிற, புரிஞ்சு கொள்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கும்போது, அப்போ எலிசாவுக்கு இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வி தான் நான் கேட்டுட்ருக்குறேன். இப்போ அப்புறம் என்ன பண்ணுறது? நான் தான் இப்போ வக்கீல், உங்கள் சார்பாக நான் வழக்காடிட்டு நிற்கிறேன் வழக்காடு மன்றத்தில். இப்போ இன்றைக்கி நிறைய பேருடைய மனதில் எழும்புற கேள்வி அது, இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் ஒரு ஊழியக்காரருக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லையா? எலிசாவுக்கு ஏன் தெரியல சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அந்த அம்மா அந்த கேள்வி கேட்கல. இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுடுறாங்க, ஊழியக்காரன்னு கூட பார்க்காம, அவங்க மனசை புரிஞ்சிக்காமல், அவங்க மனசு வலிக்காமல் அழகாக கேட்டுடுறாங்க. வலிக்குமேனு என்னோட நினைப்பே கிடையாது. அவ்வளோ நறுக்கு என்று கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா இவ்வளவு வேதனையிலையும் என்ன சொல்லுது? காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி வந்து காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. இவன் வந்து விலக்கி விடுறான், இந்தம்மா அவர் காலை பிடிக்காதே என்று சொல்லி விலக்கி விடுறான். அப்புறம் தேவனுடைய மனுஷன் அவளை இந்தம்மா தடுக்காதப்பா அவர் சொல்றார், தடுக்காதன்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? என்னமோ தெரியல, இந்த அம்மா மனசு ஏதோ துக்கத்தில் இருக்கிறதா தெரியுது. அப்புறம் கர்த்தர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்தார். என்னங்க இது என்னன்னு நான் கேட்குறேன். இது சாதாரண விஷயமா? அது வேற ஒரு விஷயமா இருந்தால் கூட சரி சொல்லலை, மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கலாங்க. ஒரு புள்ள இறந்து போயிருக்குது, அது எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு துயரமான ஒரு விஷயம். யோசித்து பாருங்க. இதை வந்து அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? மறைச்சி வச்சுருக்காராம். இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். இப்போ இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? மறைக்கலாமா இதெல்லாம்? எலிசா என்ன சொல்கிறாரு? கர்த்தர் அதை எனக்கு மறைச்சிட்டாருன்னு. இது உண்மையா பொய்யா? இது உண்மையா பொய்யா? பார்த்தீங்களா? சில பேருக்கு சொல்கிறதுக்கே மனசு வரல. பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு கேட்குறேன், இது உண்மையா பொய்யா? அப்படி கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? இது சும்மா ஒரு பொருளாக விட்டுட்டுருக்காருங்க அப்படின்றீங்களா? ஏங்க இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு தெரியல. இது எலிசா சொல்கிறது உண்மை. எது? கர்த்தர் மறைத்தார் என்று சொல்லுவது உண்மை. அதை ஒத்துக்கிறீங்களா? சரிங்களா? அதை ஒத்துக்கிறதுக்கும் சொல்ல மாட்டீங்க. சரிங்க, என்ன செய்கிறது உங்களை? அப்போ எலிசா சொல்கிறாரு. அப்போ இது வரைக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியுது. இப்போ அதையும் யோசித்து பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறமாவது ஸ்ட்ரைக் ஆகக்கூடாது. என்னம்மா, ஏன்பா என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படி தானே எலிசா கேட்கணும். என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு புரியல. அந்த அம்மா என்ன சொல்லுது? சீக்கிரம் பாருங்க. நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? என்ன கேட்குது? ஐயா, நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன்னா சொல்லுங்கள்.
நான் பாட்டுக்கு அதே போல் என்ன இருந்துட்டு போயிருப்பேனே. எனக்கு தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, நமக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நான் முடிஞ்சு போச்சு. நான் பாட்டுக்கு என்ன இருந்தேன், அதுக்கு வேறு வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன், நான் இயேசுவேன்னு இருந்தேன். நீங்கள் எல்லாம் வேறு வார்த்தை சொல்லுவீங்க அந்த இடத்துல. நான் பாட்டுக்கு இப்படி இருந்தேன்யா, இந்த மாதிரி ஒன்று கொடுத்து இப்படிலாம் பண்ணி என்னை இம்சை பண்ணுறீங்க. என்னது, நான் அபத்தம் வேண்டாம், நான் கேட்கவே இல்லை, இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அபத்தம் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான். இந்த இடத்துல இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு சொல்லியும் இந்த அம்மா அந்த எலிசாவை என்ன சொல்லலை, குறை சொல்லலை, குற்றப்படுத்தலை. அதை தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ பெரிய துயரம். ஆனால் தன் புருஷனிடத்துலையும் யாரிடத்துலையும் கூட சொல்லாமல் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இவர்கிட்ட சொல்லி ஆறணுன்ற எண்ணத்தில் தான் அவர் வந்திருக்கிறாளே தவிர, இப்போ கூட அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டா. இதுக்கப்புறம் என்னவோ அது என்ன வேணாலும் நடக்கட்டும். அவள் என்ன நினச்சி வந்தாலும் தெரியாது. ஒருவேளை அது திரும்ப கிடைக்க நினச்சாலோ, ஆக மொத்தம் அவளோட அங்கலாய்ப்பு ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டா. அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அப்போவும் என்ன செய்யல, நீலாம் ஒரு தேவ மனுஷனா, நீலாம் ஒரு தீர்க்கதரிசியா, வந்து வீட்டில் உட்காந்து வேலைக்கு நல்லா நாக்கை நீட்டு போட்டு சாப்பிட்டு நல்லா சமைச்சு போட்டுட்டு இருந்தேன். வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்டுட்டு கட்டில் நல்லா படுத்து தூங்கிவிட்டு இப்படிலாம் பண்ணிவிட்டு என் குடும்பம் இப்படி ஆகி கிடக்குது, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சே, அப்படி இப்படி என்று சொல்லி புலம்பலை, கொட்டி தீர்க்கலை. நீங்கள் இன்னும் தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்க, என் பிள்ளை இறந்து கிடக்குது, இந்த நேரம் வரைக்கும் தெரியாமல் நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? யாரை? அவரை பார்த்து இப்படி சில பேர் கேட்குற ஆள்லாம் இருக்குதுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு ஒருத்தவங்க முகத்தை பார்த்தாலே என்ன நடந்து என்னன்றலாம் சொல்லக்கூடிய நபர். அப்போ இன்னும் உங்களுக்கு தெரியல, இப்போ தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க இல்லை? நான் எவ்வளோ வேதனையில் உட்காந்துருக்குறேன். சுகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன கேள்வி இது அப்படின்னு இந்த அம்மா சொல்லலை. யோசித்து பாருங்க. அது என்ன சொன்னாங்க, உண்மையாகவே அவருக்கு தெரியலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அடைக்கலம் ஆயிடுச்சு. நடந்தது என்ன? இப்போ நான் சொல்ல வந்த காரியத்தில் வேறு எங்கேயும் போயிட்டுருக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஊழியக்காரருக்கு மறைக்கிறார் என்பதற்காக நான் இந்த காரியத்தை கொண்டு வருகிறேன். அதனால் ஊழியக்காரனோ எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கு எல்லாமே தெரியுங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சில பேர் சொல்கிறது தவறு, நினைக்கிறது தவறு. ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சிருமா? சொல்லுங்கள். பள்ளி அறையில் பேசுகிறது கொண்டு தெரியுன்றதுக்காக நீங்கள் நினைக்கலாம், ஏங்க அதெல்லாம் தெரியுது, இது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு குழந்தை இறந்து போச்சு, அந்த தாய் எவ்வளோ மனசு கஷ்டப்படும், அப்போ இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. இவர் இன்றைக்கி சரியாக ஜெபிச்சிருக்க மாட்டாருங்க. இந்த எலிசா என்ன பண்ணிருப்பார், இன்றைக்கி காலையில் அவர் எழுந்து ஜபம் பண்ணியிருப்பார், ஜபம் பண்ணாமல் இருந்திருப்பாருங்க. அது இவங்க சொல்கிறது எடுத்து விட வேண்டியது இவங்க பாட்டுக்கு. என்னத்தை கண்ட நம்ம ஜெபிச்சாங்களும் ஜெபிக்கல, நீ என்னத்தை பார்த்த நீனு? அவர் சரியாக ஜெபிச்சிருக்க மாட்டாருங்க. ஜெபிச்சிருத்தாருன்னா கர்த்தர் காமிச்சிருப்பாருங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. என்னது, எலிசா என்ன செய்யலை இப்போ இவர்? ஆமாம், ஜெபம் பண்ணாதனால இந்த அம்மாவுடைய புள்ள இறந்தது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் இவர் ஜெபம் பண்ணல. ஆக மொத்தம் அவரை குற்றப்படுத்துறதுலையே தான் நோக்கமாக போவாங்களே தவிர, நம்ம நடந்த காரியத்துக்கு ஒரு நல்ல தீர்வை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற நோக்கத்தில் செயல்படாத பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. ஞாபகம் வச்சுங்க. எனவே எப்பொழுதும் எதுலேயுமே குறை சொல்கிறத நிறுத்துங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதும் குறை சொல்கிறதும் குற்றப்படுத்துன்ற நோக்கத்தில் பேசுவதை தடுத்து நிறுத்திங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அங்கே பார்க்குறோம், இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில் இந்த சூனேமியால் சொல்லும்போது அந்த பிள்ளை மறுத்து விட்டார் என்றதை அப்புறம் தான் அவனுக்கு விளங்குது. அழறதை வச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த அம்மா அழவும் அந்த வார்த்தையை சொல்லவும், ஓஹோ இந்த பிள்ளைக்கு ஏதோ நடந்துச்சு என்று சொல்லி வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் அந்த கட்டிலில் படுத்துருக்க இந்த குழந்தை மீது படுத்து ஜெபித்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு வந்ததாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கிறது. இது சத்தியம் அல்லவா? அப்போ இந்த அற்புதத்தை எவ்வளோ பெரிய, இது ஒரு பெரிய அற்புதம் அல்லவா? இது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? இது சாதாரண விஷயமா?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் ஆசையாக இருக்கிறார், ஆர்வமாக இருக்கிறாருங்க. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அதற்கு கீழ்ப்படியணும், அதற்கு உண்மையாக இருக்கணும், அவர் சொல்கிறத கவனித்து கேட்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வண்ணமாக நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி நடக்குங்க. அதை விட்டுட்டு சும்மா எதையாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவன் இங்கே பார்த்து நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, நம்ம எந்த காரியமாக இருக்கட்டும், உன் குடும்ப பிரச்சனைகளாக எதுவாக இருக்கட்டும், அதை என்ன செய்யணும், ஒரு ஊழியக்காரர்களுக்கு தெரியப்படுத்தணும். இது தெரியப்படுத்தாத காரியங்களை தேவன் தெரியப்படுத்துவார். புரியுங்களா? தேவன் தெரியப்படுத்தும் பட்சத்தில் தேவனுக்கு தெரிஞ்சு, தேவனுக்கு எல்லாமே தெரியும், தேவன் அதை அவருக்கு தெரியப்படுத்துகிறார் என்று சொன்னாலே அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது உனக்கு ஆபத்தாக தான் முடியும். நான் இந்த 2 சம்பவத்தை வச்சு நான் பேசுகிறேன். ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொன்னால் நேரடியாகவே போய் நம்ம என்ன செய்யணும், சொல்லிடணும். உனக்கு அது சாபமாக முடியக்கூடாது என்று நினைத்தா நீ என்ன செய்யணும், மறைக்காமல் அதை சொல்லணும். புரியுதா? அல்லது வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரி முடிஞ்சிச்சு. இப்போ அனனியா சப்பிராவுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன், இந்த கேயாசியுடைய வாழ்க்கையிலையும் நான் பார்க்குறோம். 2 இடத்துல 2 சம்பவங்களையும் நான் பார்க்குறோம். 2 பேருமே சொல்ல வேண்டியது சொல்லாமல் சொல்கிறத மறைச்சதுனால வெளிப்படுத்தப்பட்டாலும் கூட அவங்க 2 பேரும் ஆசீர்வாதமாக இல்லை. கேயாசியுடைய குடும்ப வம்சம் சந்ததியே குஷ்டரோகமாயிடுச்சுன்னு எழுதியிருக்குது. அதோடு போயிட்டான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இங்கே பார்க்குறோம், இந்த 2 பேர் புருஷன் மனைவி 2 பேருமே ஒரே நாளில் ஒரே இடத்துல மறித்து வாழ்க்கையே போச்சு. இப்போ எடுத்து வச்சுட்ட காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்போ பணத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டு வந்ததுனால தான் இந்த விளைவு. இப்போ அந்த காசை என்ன பண்ணுவாங்க அவங்க? எனவே எப்பவுமே நான் சொல்கிறேன், தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லது என்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரிய போகுது, இது எப்படி தெரியும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசலை, எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லவும் இல்லை. நிஜமாகவே எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு தெரியணும்னு கூட இப்போ நான் விரும்பலை. எனக்கு தெரியுதோ இல்லையோ, தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவன் அதை அறியும் பட்சத்தில், தேவனுடைய கவனத்துக்கு அது வரும் பட்சத்தில், தேவன் அதை அறியும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அவர் எனக்கு சொல்கிறாரோ சொல்லலையோ அது அப்பாற்பட்ட விஷயங்க. ஆனால் உங்கள் காரியம் ஆசீர்வாதமாக இருக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? எனக்கு தெரிஞ்சுக்கிறதான்றது முக்கியம் இல்லை. இப்போ நான் உங்கள் விஷயத்தை ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன்றதை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய விருப்பம் அதுவாக இருக்குது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறாரே தவிர நீங்கள் நல்லா இருப்பதற்காக தான். நான் ஆரம்பித்த இடத்துக்கே நான் வருகிறேன். நீ நன்றாக இருப்பதற்கும், உனக்கு வரும் உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கும் என்ன செய்யணும்? சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை, வசனத்தை நன்றாய் கவனித்து கேளுங்க. எதுக்கு அப்போ பேசிட்டு வரோம்? நீ நல்லா இருக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் நன்றாக இருப்பதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த காரியம் புரியாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சில பேர்? தவறான வழிகாட்டுதலை பின்பற்றி சிலர் போகிறாங்க. நான் சொல்ல வருவது, இன்றைக்கு சபையில் சில நடக்கிற காரியங்களை சொல்கிறேன். சில சம்பவங்கள் தாமதமாக என் காதுக்கு வரும்பொழுது கவனிங்க, சில சம்பவங்களை ரொம்ப லேட்டாக என்னிடத்தை சொல்லும்போது நான் அதை கேட்டு விசாரித்து நான் பார்க்கும்போது, ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க, ஏன் இதை இப்படி செய்தீங்க, இது உங்களுக்கு செய்யும் போதே உங்களுக்கு தவறாக தெரியலையா, ஏன் அப்படின்னா, அப்போ அவங்க சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு தான் நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், அதுக்கு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, தயக்கமாக இருந்துச்சு, நேரம் இல்லை, உங்களை நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க, அப்படி இப்படி ஏதாவது ஒரு இது மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சிங்களேன். சரி அப்புறம் என்ன ஆச்சுங்கன்னு கேட்டேன். அப்புறம் அதோடு நான் என்ன செய்தேன்னாக்கா, நான் அப்புறம் அந்த பிரதர்கிட்ட போய் கேட்டேன். அப்புறம் என்னங்க பண்ணீங்க? அப்புறம் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்க, அவங்க நல்லா ஜபம் பண்ணுவாங்கல்ல, இங்கே பாருங்கள், அவங்க நல்லா ஜபம் பண்ணுவாங்க. ஏன் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க தான் ஊழியெல்லாம் செய்கிறாங்க, அப்புறம் ஜபம் நடத்துகிறாங்க, நல்ல ஊழியம் செய்கிறாங்க, நல்லா இருக்காங்க. சரி, அவங்கள கேட்டால் ஒரு யோசனை சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் தான் கேட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்க? அவங்க தாங்க இப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க?
நீ எதில் போய் சிக்கிக்கிட்டியோ அதுக்கு காரணம் அவங்களாயிட்டாங்க. இது நடக்குது. அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு தவறான வழிகாட்டுதல். இப்போ இதில் யாரை நம்ம கொட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், இங்கே உடனே ஐயோ இப்படியே அலறுவாங்க. ஐயோ நான் வந்து கேட்டாங்க, நான் ஏன் வானேன்னு சொல்ல, நீ செய்யின, அதுக்கு ஏன் மேலே பழிய போகிறேன்னு இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. கொஞ்சம் பொறுப்பாக பேசணும். ஒரு காரியத்தை வந்து நம்மகிட்ட ஒரு டிசிஷன் கேட்குறாங்கன்னா நம்ம ஆராயணும். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா டக்குன்னு நம்மள்ட்ட என்னட்டு வரணும். ஒரு ஊழியக்காரன்ட்ட வந்து இருக்குது, நான் பாருங்கள் நம்ம சொல்லி ஏதாவது ஏடாக்கூடமாக ஆகிட்டு என்ன பண்ணுறது, நான் எதுக்கு நான் பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன், ஊழியக்கார்ட்ட போய் கேட்போம், ஜெபம் பண்ணணுன்னு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸும் கொடுக்கறது கிடையாது, நீங்களும் வந்து என்கிட்ட சொல்கிறது கிடையாது. இவங்களுக்குள்ளே எல்லாமே கூட்டுக்காக பண்ணிட்டு என்ன பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் முட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மள்கிட்ட வர்றது என்னங்க இது? இது எந்த விதத்தில் சரி? இது நான் ஒரு வசனம் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவேன், இந்த அப்பாவையை போல் இந்த ஏமாந்து போனாங்க பாருங்கள், அவங்க சொல்கிற காரணம் என்ன, நான் அப்படிலாம் நினைக்கல, நான் அப்படிலாம் நினச்சேன், இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து, நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து வெள்ளை புடவை கட்டினெல்லாம் கோச்சிக்காதீங்கப்பா. அவங்க வந்து நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வராங்க. இந்த பிரதர் வந்து எப்பயுமே ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா பாட்டு பாடுவார், ஜெபம் பண்ணுறாரு. இவங்க நல்லா எல்லா வேலையில் இருக்கிற ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா ஒரு அப்படின்லாம் நினச்சி அப்படிலாம் என்ன அப்படி என்னது நான் நினச்சேன், போனேன், வந்தேன்ற. நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன் அதுக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்படி கிடுகிடுன்னு வேகமாக படித்தா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். சகோதரரே, பாருங்க நான் படிக்கிறேன். சகோதரரே, அங்கே கம்மா கொடுத்துருக்கு பாருங்க. நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி யார் நடக்கிறார்களோ நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அப்போ சொல்லப்படுகிற வசனத்தின்படி, சத்தியத்தின்படி, உபதேசத்தின்படி யார் வாழ்கிறாங்களோ நடக்கிறாங்களோ இருக்கிறார்களோ அவர்களுடைய மாதிரியை தான் நம்ம பின்பற்றணும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பார்த்ததெல்லாம் பரிசுத்தமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி தான் சில பேர் இப்போ ஏமாந்து போகிறாங்க. அதுக்கு தான் நான் இந்த உதாரணத்தை சொல்ல வந்தேன். வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டால், முக்காடு போட்டால், ஜபம் பண்ணிவிட்டா ஊழியக்காரங்களா? நான் யாரையும் தப்பாக சொல்லலை, தயவு செய்து கோச்சிக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, எது முக்கியம் இல்லைங்க. நிறைய பேர் தோற்றத்தை வைத்து தான் முடிவெடுக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாதுங்க. ஒரு ஆளை பார்க்கறத வச்சு முடிவு பண்ணாதீங்க. நல்லதுக்கும் சொல்கிறேன், கெட்டதுக்கும் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா தோற்றத்தின்படி பார்த்து இவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாங்க, கெட்டவங்களை பார்த்து இப்படிலாம் தீர்மானிக்கிறாங்க சில பேர். அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க தோற்றத்தை பார்க்கறது என்னங்க, அவரை பார்த்தா அப்படி தெரியலிங்க, ஒரு ஏமாத்துற மாதிரி தெரியலிங்க, நான் அதனால தாங்க நம்பி கொடுத்துட்டு இப்போ நான் தெருவில் நிற்கிறேன். பேசுகிற பேச்சு என்ன, அவங்க நடை என்ன, அவங்க உடை என்ன, என்னது அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்டு நிற்கிறாங்களே, நான் அப்படிலாம் நினைக்கிறேங்க, இப்படிலாம் இருந்தாங்களே. அதுதான் நான் ஆண்டவர் சொல்கிறாரு, தோற்றத்தின்படி முடிவெடுத்துறாத. ஒரு ஆள் தோற்றத்தை வச்சு, அதே போல தான் இப்போ ஒரு பரிசுத்தவானை போல் பெரிய பக்திமான மேலாவும் பெரிய ஒரு ஜப வர்ற மாதிரியும் ஆஹா ஓஹோன்லாம் நிற்பாங்க. அதை வச்சு நீ முடிவெடுத்துறாதப்பா. எதை வச்சு? இவங்க தான் பெரிய பரிசுத்தவான்னு. இது அப்போ எதை வச்சு தாங்க முடிவெடுக்கணும்? அந்த பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறாங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். தோற்றத்தை வச்சு முடிவெடுக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், ஜீவியத்தை பார்க்கணும், அவங்களோட சாட்சியை பார்க்கணும், அவங்களுடைய கிரியைகளை பார்க்கணும். இதை பார்த்து தான் நீ முடிவுக்கு எடுக்கணும். அவங்க ஒரு குணமுள்ளவனாக இருக்கிறாங்களா, மன்னிக்கிற சுவாபம் இருக்குதா, ஒரு தாழ்மை இருக்குதா, பொறுமை இருக்குதா, ஒரு விட்டு கொடுக்குற சுவாபம் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணுங்க. இதை பார்க்கறதே கிடையாதுங்க. எதை பார்த்துட்டு நீ முடிவெடுக்கிறீங்க? எனவே அப்படிப்பட்டவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சுட்டாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நான் போயிட்டேங்க. யார் சொன்னாலும் கேட்காதுங்க. யாரை நீங்கள் மாடலாக எடுத்துக்கணுன்றது தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இப்படி கேட்பதனால, இப்படி 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 செய்வதனால உங்களுக்கு என்ன நடக்கும்? தாவீதுடைய வாழ்க்கையிலையும் சவுலுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பாருங்க, கேட்கக்கூடாத கேட்பா பேசி கேட்டதனால
தவறான ஆலோசனைகளை கேட்டதுனால அவனோட வாழ்க்கையிலே வீழ்ச்சியை நான் பார்க்குறோம். கவனிக்கிறீங்களா? நான் முடிச்சிடுறேன். என்னது, நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஆலோசனை கேட்பது தவறில்லை, ஆனால் நீங்கள் கேட்குற இடம், கேட்குற நபர் யாருன்றது தான் ரொம்ப முக்கியம். நான் இல்லைங்க, அவர் 22 வருஷமாக நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கதாக சொல்லிக்கிட்டாங்க, 28 வருஷமாக அந்த சபையில் விசுவாசியாக இருக்கிறாரு, அப்புறம் இது கூட தெரியாது, அதனால் நான் போய் அவரை அப்படி கேட்டேன்னு சொல்லுவேங்க. 28 வருஷமாக இருக்கட்டும், 38 வருஷமாக இருக்கும், எலிசாவுக்கே ஒன்றும் தெரியலையா, இந்த அம்மா பிள்ளை இறந்து கிடந்தது, என்ன சொல்கிறீங்க இதுக்கு? எனவே அதை வச்சு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது, எதை குறித்து நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. நடக்க இருக்குதான்னு பாருங்கள், கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. மற்றவருடைய ஆலோசனைங்க, தவறான ஆலோசனைங்க கேட்டீங்கன்னு சொன்னால், தவறான ஆலோசனை கேட்டதுனால என்ன நடந்தது? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். போதும், என்ன கேட்டேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஜனங்களுக்கு பயந்து அவங்க பேச்சை நான் கேட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் ஊராம் பேச்சை கேட்குறீங்க, பஞ்சாயத்துக்காரன் நாட்டாங்காரன் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நிற்கிறாங்க. சில பேர் அதுக்கு பயப்படுறது. அவர் எனக்கு தூம்பா தர மாட்டார், எனக்கு கல்லறை கொடுக்க மாட்டார், கல்யாணம் நடக்காம போடும். இந்த மாதிரி ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்துட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு நடந்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுங்க? இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க யோசனையை கேட்டுக்கிட்டு இப்படி நடந்ததுனால அவன் முடிவு என்னாச்சுன்றது உங்களுக்கு தெரியும். சவுலுடைய வாழ்க்கையை அவன் ராஜ பதவியை இழந்தது மட்டும் அல்ல, என்னாச்சு அவனுடைய வாழ்க்கையின் முடிவே என்னாச்சு, அவன் எப்படி இறந்தான் என்பதை நான் சொல்லிட்டேன். திரும்ப சொல்லி நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பலை. அவன் வாழ்க்கை பரிதாபமாய் முடிஞ்சிச்சு. ஈட்டியை எடுத்து குத்தி, வாழை குத்தி அதில் விழுந்து அவனே செத்து போகிறான். அவன் பதவி இழந்து போகிறான். அவன் பெரிய ஒரு சாபமாக முடிஞ்சிச்சு. அதே சமயம் தாவீதுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். பார்த்தீங்களா? நான் பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். சவுல் தாவீதை கொன்று போட வேண்டும் என்பதற்காக தீவிரித்து கொண்டு வருகிறான். அவன் கூட இருக்கிறவன் அத்தனை பேரும் சொல்கிறான், என்னது இந்த மனுஷனுக்கு பயந்து எத்தனை நாளதையா நீங்கள் காடு மலையில் போய் பதுங்கிட்டு இருப்பேன், இந்த பேர் இவன் தூங்கிட்டு இருக்கிறான், என்ன இப்போ ஒரே போட்டெல்லாம் முடிச்செல்லாம் கதையன்றான். அதுக்கு தாவீது என்ன சொன்னதாக இப்போ படிச்சிங்க? தாவீது என்ன சொல்கிறாரு? தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் யாரும் செய்யக்கூடாதபடிக்கு, அதாவது அவங்க பேச்சை அவன் கேட்கல. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார்? சரி, போதும். கவனிங்க. அதாவது 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க தான், சொன்னாலும் அது தாவீது கேட்கல. இன்றைக்கி நிறைய பேர் ஊரில் அப்படி சொல்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் அப்படி சொல்கிறாங்க, என் பங்காளி இப்படி சொல்கிறான், என் மாமா அப்படி சொல்கிறாரு. எங்க சொல்லுவாங்க தாங்க, சொல்லக்கூடாதுன்னு. அப்படிங்க ஒரு பழமொழி உண்டு, என்னது, உளவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது, அப்படி தானே? அதுதானே? உளவாயை மூடலாமா, ஊர்வாயை மூட முடியாது. அந்த மாதிரி ஊரில் 1000 பேர் 1000 சொல்ல தான் செய்வாங்க. அதை விட்டுவிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் கெட்டுடுறதா? கேட்கலாமா? சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தாங்க போய் நிற்கிறான் இந்த சவுல். இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க கதை அப்படி ஆயிடுச்சு. சொல்கிறதெல்லாம் கேட்கல, கர்த்தர் சொல்கிறத மட்டும் கேட்டான் தாவீது. சும்மா வாழல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுக்குறாரு? தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன் தான் என்று சொல்கிறாரு. அப்படிலாம் வாழ்ந்தால் அப்படி வாழணுங்க வாழ்க்கை. ஆண்டவருக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், அப்படி பேர் பெற்று வாழணும், அந்த பேரோடு வாழணும். சும்மா ஊருக்கு உலகத்துக்காக மெச்சிக்கிறதுக்காக வாழக்கூடாதுங்க. உலகம் சொல்ல தான் செய்யும், உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். அதற்காகலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? செவி சாய்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற உலகத்தில் உள்ளவைகளிலும்
அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவிடத்தில் அன்பு இல்லை என்று சொல்றார். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் வசனங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இருக்கும் பொழுது நீ ஊரோட ஒத்து போகிறன்றதும் உலகத்தான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நிற்கிறீங்களே, கர்த்தருடைய பேச்சை கேளுங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டு நடங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உலகத்தான்ட்ட போகாதீங்க, ஊரான்ட்ட போகாதீங்க, நாட்டார்கிட்ட போகாதீங்க, பஞ்சாயத்துகிட்ட போகாதீங்க, கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற ஊழியக்காரர்கிட்ட வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லி தீர்வை பாருங்கள். இவன் எல்லாம் நீ எங்கே போனாலும் அவன் அதுலேயும் எரிய விட்டு குளிர் காயிறவன் தான் அவன். இங்கே எங்கே போனாலும் நான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட போகலாமா, இவங்கள்ட்ட போகலாமா, இவங்கள்ட்ட சொல்லலாமான்னு. நான் ஒரு வார்த்தை ஒரு கொட்டேஷன் ஒன்று படித்தேன். நான் நேற்றுக்கு அதை சொன்னேன். நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம மேலே கரிசனையாக அக்கறையும் கரிசனையும் உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம கதையை சொல்லணுங்க. நம்ம பிரச்சனையை சொன்னீங்கன்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நமக்காக ஜபம் பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. நீ ஊர் பூரா சொன்னேன்னு வச்சிங்க, சொல்கிறது இல்லை, நீ உங்களுக்கு தெரியாது, யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் சில பேர் அந்த ஆதங்கத்தில் போய் கொட்டிடுறாங்க. என்ன செய்கிறது தெரியாமல் போய் சொல்லி அப்படி போய் கொட்டிடுறாங்க. அப்படி நடக்கும்போது என்ன செய்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் செய்கிறது, உங்கள்கிட்ட இருக்க கதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கையை தட்டிட்டு சிரிச்சிட்டு தெரியுமா அவனுக்கு கதை என்னது? ஐயோ இப்போ தான் வந்துட்டு போனான், என்ன வந்துட்டு போனான், அந்த கதையை ஏன் கேட்குற? பத்தியா அவங்க கதை எப்படி ஆச்சு பற்றியா, அவங்க குடும்பம் எப்படி ஆச்சு பற்றியா, என்ன இப்போ இது என்னது உனக்கு உங்கள் குடும்பத்தில் உனக்கு நடந்த இந்த காரியத்தை சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. எதுக்கு நீ அதை போய் அவங்கள்ட்ட சொல்லணும்? அவங்கள்ட்ட அவள் இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சொல்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? தெரியல என்ன தெரியல, எங்கே சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது தெரியல. நம்ம உள்ளத்தில் இருக்கிறத மனசில் இருக்கிறத அடக்கி வைக்க முடியாமல் ஆத்திரத்தில் ஆதங்கத்தில் யார்கிட்ட கண்டவங்கள்ட்ட போய் யாரை காக்கிறோமோ யாரை காண்றோமோ அவங்கள்ட்ட போய் சொல்லிடுறோம். இது இயல்பான இயற்கையாக மனுஷனுக்கு இருக்கிற ஒரு குறைபாடு என்று சொல்லுவேன், ஒரு வீக்னஸ் என்று நான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன், விசுவாசியில் இருக்கிற நீங்கள் நிதானித்து நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிதானித்து நடங்க, நிதானித்து பாருங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால ஒரு தீர்வு இருக்காது. அவன் என்ன செய்வான், அடுத்து 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 உங்கள் கதையை சொல்லி அவன் ஒரு பொழுதுபோக்காக பேசிகிட்டு இருப்பான். இங்கே வாயன் ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன கதை இது? இந்த ஊரில் இந்த நபருக்கு இப்படியா அப்படியா, அவ்வளோதான். இது போய் அது அடுத்து இதில் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக போயிடுது. உங்கள் கதை எப்படி போய் முடியுது பார்த்தீங்களா? உன் பிரச்சனை தீரலை. அப்போ உன் வேதனையை கண்டு பொழுதுபோக்காக பேசி அதில் சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்குதே தவிர உனக்காக பரிதபிக்கிற கூட்டம் இருக்குதா? உனக்காக கண்ணீர் விடுறாங்களா? உனக்காக பரிந்து பேசுகிறாங்களா? உனக்கு ஆலோசனை சொல்கிறாங்களா? உனக்காக ஜெபிக்கிறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் தெரியாமல் சும்மா எல்லார்ட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்கிறது வேண்டாம். அதனால் நான் வந்த இடத்துக்கு முடிக்கிறேன். அன்றைக்கி சொல்ல வந்தது என்ன, ஆண்டவரே இருந்தாலும் நீங்கள் செய்கிற காரியத்தை என்ன செய்கிறதில்ல, அவர் ஊழியக்காரருக்கு மறைக்க மாட்டார், ஊழியக்காரர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறாரு. எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அதுக்கு பிற்பாடு ஊழியக்காரருக்கும் தெரியப்படுத்துங்க. இயேசு சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் சொல்கிறாரு. இயேசு என்ன சொல்கிறாரு? முதல் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரி, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். போதும். அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அதாவது ஆண்டவர்கிட்டையும் இருங்க, பிதாவிட்டையும் இருங்க, அதுக்காக என்னை அப்படி இயேசு சொல்கிறார், என்னகிட்டையும் விசுவாசமாக இருங்க. நான் அந்த வசனத்தை நான் எனக்கு என்று எடுத்துக்கொண்டு நான் சொல்கிறேன், கர்த்தர்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஊழியக்காரங்கள்கிட்டையும் சொல்லுங்கள், விசுவாசமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். நம்ம கேட்ட வார்த்தைகளை, இவ்வளோ நேரம் கேட்ட வசனத்தை ஒரு நிமிஷத்துக்குள்ளாராகவே சுருக்கமாக அதை ரீகால் கொண்டு வாங்க, உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க, உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு தீர்மானத்துக்கு வந்தீங்கன்னா தான் இந்த கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்.
நம்ம ஏதோ வந்தோம், ஏதோ கேட்டோம், ஏதோ பேசினார் போனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு நிமிஷமாவது ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படிந்து ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பட்சத்தில் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ ரீபாலாதாரா சந்தனமனா. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த நேரம் கொடுத்துருக்குறேன். நான் ஜெபிக்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க. நான் இவ்வளோ நேரம் ஆண்டவர் உங்களோட பேசி ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. நீங்கள் தான் இப்போ திரும்ப பேசணும். நீங்கள் ஆவியானவர்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை ஆண்டவர் செவி சாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ கவனமாக இருக்கிறார் உங்கள் மேலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபாலாதார ஷபாலபாலதீராதாரபரா ரீபாலந்தர ரீசந்தைனே மீராந்தலாலியாதுலா கரபரபரா. ஓ ரீபாலாந்தர ரீசந்தன மனாந்திரா கெராந்தரா ரியாதுலா கரபரா. ஹல்லேலூயா. ஹல்லே ரீபாலாதார ஷபலபனயாதுரதரபலபரா. ஹல்லேலூயா. சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். காலை முதல் இந்நேரம் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்தபடியால் உமக்கு நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. நாங்கள் வாசித்த பண்ணமாய் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு நான் எந்த காரியத்தை நான் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எதெல்லாம் வெளிப்படுத்துவீங்களோ ஆண்டவரே அதெல்லாம் நீங்க வெளிப்படுத்துவீங்க. எதை நீங்க மறைப்பீங்களோ அதை நீங்க மறைத்து வைப்பீங்க ஆண்டவரே. இதெல்லாம் புரிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எங்களுக்கு பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும் ஆண்டவரே. உமக்குள்ளாக பண்ணணும் ஆண்டவரே. சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. கேயாசியை போல இல்லாதபடி ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஆண்டவரே எலியாவுக்கு முன்பாக கேயாசி ஆண்டவரே தன் காரியத்திலே அவன் எவ்வளவோ காரியங்களை மறைத்து போய் பேசி சில காரியங்களை செய்த. அப்படி இல்லாதபடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எல்லாவற்றும் ஆண்டவரே உண்மை உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்க. வெளியரங்கமாகாத மறைபொருள் இல்லை ஆண்டவரே. உமக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறபடியா ஆண்டவரே எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் பேசிய தாசரை சிலுவையில மறைத்து நீர் வெளிப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே பரிசுத்த பந்திக்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய எங்க உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஆண்டவரே எல்லா பிச்சுகளை எடுத்து போடுங்க சுவாமி. தேவ நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் இருதயத்தில் அசுசி காணப்படாதபடி பரிசுத்த சிந்தை பரிசுத்த எண்ணம் கொண்டு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த திருப்பந்தியில ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆண்டவரை கலந்து கொள்ள ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களப்பா. அதுபோல நம்முடைய சமூகத்திலே ஆவிலும் ஆத்தும சரீரத்திலும் உண்மை உத்தமம் பரிசுத்தம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.